சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மேற்கு வங்கத்தில் நடந்து வரும் ஊடுருவலை நிறுத்த பாஜகவுக்கு ஓட்டு போடுவது மட்டுமே ஒரே வழி என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த ரைசிங் பாரத் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமித் ஷா, மேற்கு வங்கத்தில் உள்ள மமதா பானர்ஜியின் அரசு வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் ரோஹிங்கியாக்களின் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்காமல் வாக்கு வங்கி அரசியலுக்காக அதை ஊக்குவித்து வருகிறது. குறிப்பாக இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டிய சட்டப்பூர்வ அடையாள ஆவணங்களான ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை மேற்கு வங்க அரசு ஊடுருவல்காரர்களுக்கு வழங்கி வருகிறது. கைது செய்யப்பட்ட ஊடுருவல்காரர்கள் அனைவரும் மேற்கு வங்கத்தில் உள்ள நார்த் 24 பர்கானாஸ் மாவட்டத்தை எப்படி தங்களது ஆதார் அட்டையில் விசாலமாக அளித்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மமதா கொடுக்கும் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஊடுருவல்காரர்கள் பயன்படுத்தி டெல்லிக்குள் நுழைகின்றனர். இந்தியா வங்கதேச எல்லையில் வேலி அமைக்கும் பணிக்கு மேற்கு வங்க அரசு நிலம் தர தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் தாமரை மலரும் என்றும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஊடுருவல் மொத்தமாக நிறுத்தப்படும் என்று அமித் ஷா திட்டவட்டமாக கூறினார்.